ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி ஜிலேபி பிடிக்கலான்னு சின்னம்பேட்டி சிறுவாபுரி ஏரிக்கு வந்தோம். தண்ணி கூட இன்னும் கூட கம்மியே ஆகலை. செம காற்று, தண்ணியை கடல் மாதிரி அலையாக அடிக்குது. கடல் மாதிரி அலையாக அடிக்குது. சரி, நம்ம விரால் பிடிக்க போய் கஸ்டிங் ரீல் எடுத்து வந்து போட்டு பார்த்தோம். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் ஃப்ரெண்டாக கூட சேர்ந்துட்டு நானும் ஃப்ரெண்டும் ஜிலேபி பிடிக்கலான்னு இறங்கிட்டோம். நான் என் பைக் கஸ்டிங் ரீலில் முள்ளை கட்டி போட்டேன். மீன் சின்ன சின்னதாக கிடச்சிச்சு. ஃப்ரெண்டும் நானும் சேர்த்து மொத்தம் ஒரு 2 கிலோ மீன் பிடிச்சிருப்போம், ஜிலேபி மீன். அதில் ஒரே ஒரு பிக் சைஸ் ஜிலேபி மீன், பெரிய மீன் ஒன்று கிடச்சிது. அதை தவிர வேறு எதுவுமே அந்தளவுக்கு கிடைக்கல. வெயில் வர அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால காற்று ஹெவியாக அடிச்சுது. 2 மணி வரைக்கும் மதியம் பிடிச்சோம். மீன் சரியாக கிடைக்காதனால பிடிச்ச வரைக்கும் போடணும் கிளம்பிட்டோம். சிறுவாபுரி ஏரியில் தண்ணி அவ்வளோ இருக்குது. பார்க்க கம்மியாக இருக்கா மாதிரி தான் தெரியும், ஆனால் சரியான தண்ணி தான் இருக்குது. இன்னும் ஒரு மீன் தூண்டில் சரியாக மாட்டலை. அந்தளவுக்கு வலை விட்டு தான் நல்லா பிடிக்கிறாங்க. வலையில் நல்லா சைஸாக பெரிய பெருசாக மாட்டுது. தூண்டிலே சரியாக மாட்டலை. எங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி போதும்னு பிடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.